உணர்ச்சிகள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அறிவுரை என்ன? இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உண்மையில் உணர்ச்சிகள் தூண்டப்படும், உண்மையில் முஸ்லிம்கள் கிளர்ச்சி அடைவார்கள், உண்மையில் முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் தூண்டப்பட வேண்டும், முஸ்லிம்கள் கிளர்ச்சி செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் போராட வேண்டும். இந்த உலகமெல்லாம் முஸ்லிம்களுடைய தொழிலே இதுதான் என்று பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே எதிரி சக்திகள் முஸ்லிம்களின் கிளர்ச்சிகளை தூண்டுவிப்பதற்காக இப்படி ஒரு காரியங்களை செய்கின்றன. அது ஒரு புறம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையை கையாளுங்கள், நீங்கள் பொறுமையோடு இருங்கள், பொறுமையை ஏவுங்கள், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது என்ற காரணத்தால் உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது, உலகம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கிளர்ச்சிகள் தூண்டப்பட்டு நீங்கள் வெடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி ஒரு நிகழ்வு இந்த பூமியிலே நடந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்வான். ஆம், உதவி செய்து கொண்டிருக்கின்றான். எப்படி ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்படும் அளவிற்கு இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இதை முஸ்லிம் அமைப்புகள் ஒற்றுமையாக இருந்து கோரிக்கை வைத்தவுடன் இந்த நாட்டு அரசு அதை ஏற்று அதை தடை செய்திருக்கிறது. இது இவர்களுடைய நாட்டம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டங்களை, இந்த எதிர்ப்புகளை அல்லாஹ் தீர்ப்பதற்கு வழிகளை முஸ்லிம்களுக்கு அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய முழு உதவியும் இந்த சமுதாயத்திற்கு விரைவில் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நாளை விரைவுபடுத்துவானாக.